எடப்பாடி பழனிசாமி மீது கேபி முனுசாமி கடும் கோபத்துல இருக்காராம். என்ன விஷயம்னா, அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, அப்புறம் சி வி சண்முகம். அதுல இருந்து கேபி முனுசாமி கூட்டிட்டு போகணுங்கிற வருத்தம் இருந்துச்சான். இப்ப ஆலோசனை கூட்டம்லாம் நடந்தது இல்ல ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி. இந்த பொன்விழா நிறைவு எப்படி சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தெல்லாம் போட்டு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருந்தாரு. எம்எல்ஏக்கள் மாசைக்கள்லாம் வந்திருந்தாங்க. ஆமா, அதுல கேபி முனுசாமி ஆப்சென்ட். என்னன்னு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, அமித்ஷா டூருக்கு போனப்போ விட்டுட்டு போயிட்டாங்களா டெல்லிக்கு. அதனால கோவிச்சுக்கிட்டு கேபி முனுசாமி வீட்டுல இருக்காருங்கிறதா மேட்டர். இதுல என்னை விட்டு சி வி சண்முகத்தெல்லாம் கூட்டு போயிருக்கீங்க, என்னை விட்டு போயிருக்கீங்க. நான் எவ்வளவு ஸ்டெடியா இருக்கேன், சி வி சண்முகத்தினால அப்படி இருக்க முடியுமா? மெதப்புல இருக்காரு, அவரெல்லாம் கூட்டு போறீங்க, என்னை கூட்டு போக மாட்டீங்களா? ஐ மீன், நான் ஸ்டெடியா சொல்றது பிசிக்கல் ஸ்டடி தான். நானும் மெதப்புன்றது அவர் எண்ணத்தை சொல்றேன். அதான் ரெண்டு பேரும் கரெக்டா இருக்கணும்னு ஒரே ட்ராக்ல போனோம், அதுக்காக. கரெக்ட் தான். ஆனா கேபி முனுசாமி வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அதனாலதான் அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்க முடியல தவிர என்னோட ஆதரவு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா, சசிகலா தெரிஞ்சுக்கிற சசிகலா கேபி முனுசாமி கால் பண்ணி பேசிருக்கிறதா சொல்றாங்க. ரொம்ப உடல்நலம் சரியில்லைன்னா சொன்னாங்க, உடம்பு நல்லா பாத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும். ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப நீங்களாம் எந்த பொசிஷன்ல இருந்தீங்க, 4 அடியில ஒருத்தரா இருந்தவர் தான் கேபி முனுசாமி. அந்த மாதிரிலாம் இருந்தீங்க. பிரஸ் மீட்டுக்கே உங்களை கூப்பிட மாட்டாங்க. பிரஸ் மீட்லயே 15வது ஆளா 16வது ஆளா தான் நிக்கிறாங்க. எல்லாரும் கூட நிற்பாங்க. அவர் தலை கூட தெரியாத மாதிரி தான் கேபி முனுசாமி நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துல. அதனால பாத்துக்கோங்க கேபி முனுசாமி அப்படிங்கிற மாதிரி சசிகலா பேசிருக்காங்க. கேப்ல கெடாவட்ட பாத்துருக்காங்க ஸ்மால் மம்மி. ஏற்கனவே மைத்ரேயன் வந்துட்டு போனார். இப்பதான் ஓபிஎஸ் பக்கத்துல இருந்து இபிஎஸ் பக்கம் போய் திரும்பி ஓபிஎஸ் பக்கம் வந்தாப்ல. இப்ப லைட்டா உருவறதுக்கான வேலைகள் நடக்குது போல இருக்கு. நடக்குது பிரதர். ஓபிஎஸ் தரப்புல இருந்து அதிருப்தியா இருக்கிற 13 மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேசினதா சொல்றாங்க. நிறைய பேர் திமுக மாற மாதிரி மூட்ல இருக்காங்களாம். என்ன ரீசன், நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நிறைய ஏடிஎம்கேயோட மாவட்ட செயலாளர்கள் இப்போ ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணணும்னா நம்ம டிஎம்கே இருந்தாதான் நமக்கு சேஃபு, அதனால மாறிடலாங்கிற எண்ணத்துல இருக்கிறதுனால இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓபிஎஸ் அணி அந்த மாவட்ட செயலாளர்கள்ட்ட வைத்தியலிங்கத்து மூலமா பேசியதா சொல்றாங்க. அப்ப அப்படியே மெல்ல மெல்ல கேபி முனுசாமியும் கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன்னா, அந்த ஓபிஎஸ் கிபிஎஸ்க்கு சண்டை வந்தப்ப கேபி முனுசாமி தர்மயுத்தம் சமயத்துல ஓபிஎஸ் பக்கம் தான் ரைட் ஹேண்டா நின்றுட்டு இருந்தாரு. இப்பதான் இபிஎஸ் பக்கம் ரைட் ஹேண்டா மாறிட்டாரு. ஆமா ஆமா, ஆல்ரெடி ப்ரோ அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சுல ஜூலை 11, அதுல மேடையிலே சி வி சண்முகத்துக்கும் கேபி முனுசாமிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. இப்ப கொஞ்சம் அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேபி முனுசாமி சொல்றாரு, என்னங்க அமைதியா இருக்குதுன்னு அவர் முன்னாடி மேடையிலேயே சண்டை போட்டாரு. அந்த பழைய மோதல்கள், அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் இருக்குல்ல இன்னும். அதேதான். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு போகணும், சரி நம்ம சி வி சண்முகத்தையே கூட்டிட்டு போவோம், ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார்ல, டெல்லிக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டிட்டு போயிருக்காரு. முன்னாள் எம்பி என்னை எப்படி விட்டு போனீங்க அப்படின்ட்டு இவர் திரும்பி ஏதாவது ஆக்சுவலி தங்கமணிக்கு வருத்தம் இருக்கான். ஏன்னா ஏதாவது ஏடிஎம்கேக்கு பிரச்சனை ஏற்படுறப்ப, ஆட்சியில பிரச்சனை ஏற்படுறப்ப இந்த 2 பில் பாய்ஸ் தான் டெல்லிக்கு போயிட்டு வருவாங்க. அதுல ஒரு பில் மட்டும் தான் போயிருக்கு, இன்னொரு பில் இங்கே இருக்குங்கிறது அவங்க பில் பாய்ஸ்குள்ளேயே ஒரு தர்ம சங்கடமா இருக்கான். ஓஹோ, என்னதான்பா பண்றது, நான் கட்சிக்குள்ள உட்காந்துக்கிட்டு. எடப்பாடி பழனிசாமி பாப்புல டெல்லிக்கு நான் ஒரு நாள் போயிட்டு இருந்தது குத்தமாயா? ஆமா, அவன் அதுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தும் போது தனியா தானே போய் நான் அவமானப்பட்டு வந்தேன். குடியரசுத் தலைவருடைய அந்த பதவியேற்பு விழாக்கலாம் அப்பெல்லாம் யாரோ கூட வந்தீங்களா, இப்ப மட்டும் எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவாரு. ப்ரோ, சமீபத்துல இந்த பொதுக்குழுல முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. நீ தூங்கவே விட மாட்டீங்க, மத்தளம் தான் போல எல்லாருமே என்னை போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க, நீங்க என்னன்னா பிரச்சனையை வம்பு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிலாம் பேசினார்ல. அப்ப அவர் பேசிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அது எதுவும் ஃபீல் பண்றாரோ எதிர்கட்சிகளோட விமர்சனம் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னன்னா அவர் எச்ராஜே ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு, ஸ்டாலின் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு அப்படின்னு. ஆனா இப்ப அவர் வெளிப்படையா அவர் சொன்னதுனால ஒரு வீக்னஸ் எல்லாம் வெளியிருந்துச்சுன்னு தான் சொல்றாங்க. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல போல இருக்கே, கட்சி நிர்வாகிகளை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயப்படுறாரு போல இருக்கு. கட்சி சார்பாகவும் சரி ஆட்சி சார்பாகவும் சரி விமர்சனம்லாம் அவர் மேல வைக்கப்பட்டு இருக்கு. நேற்று செல்லுராஜே சொன்னார்ல, ஜெயலலிதா தைரியமான பெண்மணி, என்னையவே தூக்கி அடிச்சிருக்காங்க, அந்த கட்ஸ் ஸ்டாலினுக்கு இல்ல அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அவருடைய மனசாட்சியே உறுத்தி பார்த்திருக்கும் போல இருக்கு ஸ்டாலினுக்கு. செல்லூராஜ் பேசுற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம்னு நினைச்சுட்டாரா? இது தாண்டி பல்வேறு பக்கம் இருந்து அவருக்கு நெருக்கடிகள் தான் பிரதர் இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், உங்களோட வீக்னஸ் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப இதை மாத்துறதுக்காக 2 அமைச்சர்களுடைய பதவியை உருவ போறாங்கன்னு சொல்றாங்க. வாய்மொழியா உத்தரவு போயிருக்குன்னு சொல்றாங்க பிரதர். இந்த மேடையில சிரிச்சாங்களே அந்த அமைச்சர்கள் யாரா இருக்காங்களா? அது தெரியல எனக்கு.
2 அமைச்சர்கள்ல 2 துறையை கூப்பிட்டு செயலாளர்ல கூப்பிட்டு இனிமேட்டு முக்கிய முடிவுலாம் நீங்களே எடுங்க, அமைச்சர்களும் கலந்து ஆலோசிக்க தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு அமைச்சர் மேல என்ன குற்றச்சாட்டுன்னா, அவர் வந்து சரியா பணி செய்யறது இல்ல, அலுவலர்கள்ட்ட ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு, கடுமையான சொற்கள்லாம் வந்து பயன்படுத்துறாருன்னு ஒரு புகார். இன்னொரு அமைச்சர் மேல மழைநீர் வடிகால் பணிகள் வந்து சரியா செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கான். இதனால இந்த 2 பேரையும் வந்து உருவிடலாங்கிற எண்ணத்துலதான் அவர் இருக்காராம். ஆனா அவங்க மனசு வலிக்காம, அப்பயும் பாருங்க, அவங்க மனசு வலிக்காம இந்த லோக்சபா தேர்தல் வர போதுல அந்த பொறுப்புகளை, மிக முக்கியமான பொறுப்புகளை கொடுத்துட்டு இந்த உருவிடலாம் நம்ம. ஏன்னா இதை நம்ம உருவிட்டோம்னா நம்ம கட்சியில இருந்தே 2 பேர் உருவிட்டாங்கன்னா பிஜேபி பிரச்சனை ஆயிடும் நினைக்கிறாராம் ஸ்டாலின். அப்படி நினைக்கிறேன். இப்படிதான் வந்து ராஜா கண்ணப்பன் இதே மாதிரிதான் அமைச்சர் பேசும்போது அந்த பிடிஓ ஆபீசர் ஒருத்தர் வந்து சாதி பேர் கூப்பிட்டு சொல்லி திட்டுறாப்ல, அதுக்கு பனிஷ்மெண்டா அவருக்கு வேற அமைச்சகம் வந்து கொடுக்குறாங்க. இப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. பாப்போம், இந்த டைம் அமைச்சரே தூக்குனா மட்டும்தான் மத்தவங்களுக்கு எல்லாம் பயம் வரும். முக்கியமான அமைச்சர் மேலேயே ஸ்டாலின் வந்து கை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ரொம்ப அலர்ட் ஆவாங்க. ஆனா இதுக்கும் அடுத்து நான் செய்தி சொல்ல போறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பொன்முடி இருக்காருல்ல, அந்த ஓசி டிக்கெட்னு சொன்னாப்புல, அப்புறம் ஒரு கோயம்புத்தூர் பார்ட்டி வந்து பஸ்ல நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன், ஓசி நீ சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணி அது ஏடிஎம்கே ஐடிவிங் தான் பண்ணி அவங்களை தூக்கில எல்லாம் வச்சாங்க. ஆனா ஸ்டாலின் இப்படி பேசுனதுக்கு பிறகு வாண்டடாக பொன்முடியே வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வந்து ஒரு பொதுவாத்தான் நான் வந்து சொன்னத, யாராவது மனசை புண்பட்டு இருந்ததுன்னா உங்க அண்ணா நினைச்சே நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு இருக்காரு பொன்முடி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ப்ரோ. என்னன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து அவர் எது பண்ணாலும் ஏதாவது கேள்வி கேட்டே இருக்காங்க. அன்னைக்கு பொதுக்குழுல வந்து நீங்க ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு, நீங்க வாட்டுக்கு மேடையில சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஏன் சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது, இதுக்கு ஒரு எண்டு போடணும்னு நினைச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கலோக்கியல் மொழியில உள்ளூர்ல இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்போம் நாங்க, அந்த மாதிரி நினைச்சுதான் அவங்க கிட்ட பேசினேன். முதலமைச்சர் கூட என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாப்ல இந்த மாதிரிலாம் ஏங்க பேசுறீங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த பிஜேபி பாருங்க, இது தேவையில்லாம அரசியலாக்கி வந்து என்னைய டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்க. யாராவது மனசு புண்பட்டு இருந்தா வந்து வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, யாரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தது பிஜேபிக்கு? அவங்களே பாயிண்ட் வரட்டும் வந்து 3 பேர் கொண்ட குழு உட்கார்ந்து இருக்காங்க. நீங்களே வாண்டடா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்ததான் செய்வாங்க. இப்ப ஸ்டாலினே சொல்லியிருக்காருல்ல, எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாம நான் அவியலா செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காருல்ல. இப்ப எதிர்கட்சியா இங்க செயல்படுறது அதிமுகவும் பிஜேபி முக்கியம். பிஜேபி தான் வந்து கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே மேல. அப்ப எடுத்துதான் பேசதானே செய்வாங்க. இனிமேலாவது உஷாரா இருக்காருன்னு பாப்போம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செப்டம்பர் 30ஆம் தேதி அந்த சர்வதேச தலைவர்கள் ஃபெலோஷிப்புக்காக அமெரிக்கா போயிருந்தாரு. அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை முடிச்சு கொண்டு அந்த ஃபெலோஷிப் எல்லாம் முடிச்சுட்டு சென்னை வந்திருக்காரு. டைரக்டா ஏர்போர்ட் வந்தவர் அப்படியே ஸ்ட்ரைட்டா டீனர் ஆபீஸ் தான் வந்தாரு. வழிநெடுகிலும் வந்து போஸ்டர் தான், அதுவும் எவ்வளவு பிரம்மாண்டமான போஸ்டர், உலகம் போற்றும் தலைவனா, தலைவன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு எவ்வளவா, உலகம் போற்றும் தலைவன் இந்த போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மோடி வரப்பதான் உலகம் போற்றும் தலைவர்னு அடிச்சாங்க. அதுக்குள்ள நிகராயிட்டாரா, எம்எல்ஏ கூட ஒரு ஆகல, அதுக்குள்ள உலகம் போற்றும் தலைவர் ஆயிட்டாரு. நீங்க கூட யூஎஸ் போயிட்டு வாங்க, அப்புறம் நான் உங்களுக்கு பேனர் வைக்கிறீங்களா, எல்லாமே தான். அதுக்குள்ள பிஜேபியோடைய நிறைய நிர்வாகிகள் ரெடி பண்ணிட்டாங்க ஆள. இந்த எம்ஜிஆர் பாக்குறப்பெல்லாம் வருவாங்கல்ல, வயசான தாத்தா பாட்டிகள், சால்வைகள், பொக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா கொடுத்து அவர் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்து நல்லா வளரணும் என்ன அப்படின்னு தாத்தா கிட்ட போஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு. திராவிட மாடலை பின்பற்றுகிறாரா அண்ணாமலை? அதேதான். இன்னொன்னு என்னன்னா, அந்த ஏர்போர்ட்ல வந்தோடனே ஒரு பேசுனது, அவர் எப்பயுமே பேசுறப்ப லைட்டா பேசி விட்டுறாருல, ஸ்லிப் ஆயிடுதுங்க அது அவருக்கு. இப்ப எங்க ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா, விடிய தூங்காம கஷ்டப்படுறாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர்கள் அவர் வந்து தூங்க விடணும் பாருங்க, இப்படிதான் தூங்காம வந்து அதிபர் ட்ரம்ப் வந்து இது பிரச்சனை சிக்கிட்ட 2 மணிலாம் இருந்துச்சு ட்விட்லாம் போடுவாருன்னு சொல்லி. அதிபர் ட்ரம்ப் இல்லையே அதிபர், அது அவருக்கு தெரியணும்ல. ஜோ பைடன்ல இப்ப அதிபரா இருக்காரு, அமெரிக்கா போயிட்டு வந்துருக்காரு, அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க போனதே சர்வதேச அரசியல் ஃபெலோஷிப் தான். அது உண்மையா அமெரிக்கா தானா? உள்ள வந்து எனக்கு என்னமோ பாஜக ஆபீஸ்ல செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு அவர் பேசுற மீட்டிங் ஃபுல்லா. அதேதான், அப்படிதான் இருந்துச்சு. அது நடுவுல ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு, அமெரிக்கா போனவரு. அந்த வீடியோ நீங்க பாருங்களேன்.
ஒரு மனுஷன் பாருங்க எவ்வளவு பணிவா இருக்காருட்டு. அந்த சேர் வந்து அந்த கலர்ல இருக்கிறது அவருக்கு அவ்வளவு நேரம் தெரியல. அங்க பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்து அப்துல் கலாம் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி மோடி பண்ணிருக்காரு, இப்ப இவரும் பண்ணிருக்காராம். அதனால சர்வதேச தலைவர் ஆயிட்டாரு பிரதர். சேர மாத்தினாப்ல இல்ல, சர்வதேச தலைவர்கள் மாதிரி. ஓகே, இப்ப இறங்கி இருக்காரு, என்னென்ன பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமா ப்ரோ, அதுக்குள்ள பாஜக அலுவலகத்துல இன்னைக்கு ஒரு சின்ன சண்டை. பத்திரிகையாளர்கள் மேல வந்து பாஜக தொண்டர்கள் சிலர் வந்து கைகலப்பு செஞ்சதா வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, அண்ணாமலை பாக்குறதுக்காக காத்திருந்த ஒரு பெண் வந்து மயங்கி விழுந்துட்டாங்களாம். ஸோ அதை வந்து ஒரு பத்திரிகை நியூஸ்ல வந்து எடுக்கிறதுக்காக போகும்போது அதை எடுக்கக்கூடாதுன்னு தடுத்து வந்து கைகலப்பு ஏற்பட்டிருக்காங்க. கடைசியில் வந்து பிஜேபி தரப்புல வந்து மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமேல் நாங்கள் நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா பாருங்க, அவங்களுக்கு என்னன்னா இந்த நெகட்டிவ் வந்துடக்கூடாது, தலைவர் இறங்கியிருக்காருல்ல, நெகட்டிவ் நியூஸ் விட்டேறக்கூடாதுங்கிறதுனால செய்தி சேகரிக்க சொன்ன அந்த பத்திரிகையாளர்களே கையை வச்சு தடுத்து கைகலப்பாகி இருக்கு அந்த இடத்துல. ஆமா பாருங்க, அவ்வளவு உஷாரா இருக்காங்க. திமுகவுல என்னன்னா இப்படி இருக்காங்க. 2 வாரம் கழிச்சு மன்னிப்பு கேட்கறது பத்தியா இல்லையாங்க? எவ்வளவு சூதானமா 10 வருஷத்துல மன்னிப்பு கேட்டான் அந்த பையன். எப்படி டக்குன்னு அரசியல்வாதிக்கு அதான் அழகு. இப்ப பாருங்க, இப்ப இன்னொரு பிரச்சனை வேற கிளம்பி இருக்கு. இந்தி எதிர்ப்புங்கிறது இப்ப எல்லா மாநிலங்களும் பரவிக்கிட்டு இருக்கு. அது காரணம் யாருன்னா அமித்ஷா. கரெக்ட். என்னன்னா ப்ரோ, இந்த போராட்டம்ன்றது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, கேரளால மேற்கு வங்கத்திலயும் வந்து ஆரம்பிச்சிருக்கு, கர்நாடகால ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, மேற்கு வங்கத்துல என்னன்னா அண்ணாவுடைய படம், கலைஞருடைய படம், ஸ்டாலினுடைய படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து எங்களுடைய ஹிந்தி எதிர்ப்பு, அதுக்கான உரிமைகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. என்னன்னா, நாடாளுமன்றத்துல அலுவல் மொழி கூட்டம்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஐஐடி, ஐஐஎம் போன்ற மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள்ல வந்து இந்திய வந்து மெயின் மொழியா வந்து கொண்டு வரணும், ஆங்கிலத்தை நீக்கிட்டு ஹிந்தியை வந்து பாடத்துல வந்து கொண்டு வரணும், ஹிந்தி வழியில கற்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து இந்தியா முழுக்க கிளம்பி இருக்கு. அதை தான் வந்து ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, எங்களுடைய மொழி உணர்வை வந்து சீண்டி பார்க்காதீங்க, அப்புறம் வந்து சினம் கொண்ட சிங்கம் செல்லையை சிதைச்சிரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. போருங்கிற மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஆக்சுவலி என்னன்னா, அவங்க ஹிந்தி திவாஸ்ங்கிறப்ப ஹிந்தி தூக்கி பிடிப்பாங்க பிரதர். அன்னைக்கு பிரச்சனை கிடையாது, அந்த ஹிந்தி தினத்தை நீங்க என்ன பேசிட்டு போங்கன்ட்டு. ஆனா ஒரு அலுவல் ரீதியாக ஒரு கடிதமே பரிமாறப்பட்டிருக்கு. முக்கியமா வந்து முதல் குடிமகனுக்கே அந்த கடிதம் போயிருக்குங்கிறப்ப அதனாலதான் பல மாநிலங்கள்ல கடுமையான எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கு. ஒரு பக்கம் வந்து புதிய கல்விக் கொள்கையில நாங்க எல்லா தாய்மொழிகளுக்கும் நாங்க வந்து உரிய இடம் கொடுக்குறோம், மாணவர்கள் வந்து தாய்மொழியிலேயே கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி ஒரு குத்து. இன்னொரு பக்கம் போயிட்டு வந்து அப்படியே கற்பிக்கும் மொழியவே நீங்க ஹிந்தியா மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு குத்து. இது என்ன ஒரு நியாயமா இருக்கு? ஆக்சுவலி அவங்களுடைய சொல்லெல்லாம் வேற மாதிரி இருக்கும், ஆனா செயல்பாடு எல்லாமே தீவிரமா வேற மாதிரி இருக்கு. அதான் அது வந்து வெளிப்படையா வந்து காட்டி கொடுத்துருச்சு. ஆனா அமித்ஷா, பிஜேபி எல்லாமே ரொம்ப அமைதியான வழியில அவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்காங்க. ஆனா மெல்ல மெல்ல எல்லா மாநிலங்களுக்கும் அந்த சூடு, இந்திய எதிர்ப்புங்கிற அந்த சூடு வந்து பரவிக்கிட்டு இருக்கு. பாருங்க, இப்ப இந்த பிரச்சனை திமுக ரொம்ப தீவிரமா கையில் எடுத்துட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் படத்தினுடைய ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருப்பாரு, அவரே வந்து களத்துல வந்து குதிச்சுட்டாரு. ஆமா ப்ரோ, 15ஆம் தேதி இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி சார்பில் வந்து இந்திய எதிர்ப்பு, அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. மாசம் எல்லாருக்கும் சம்பளம் வருதோ இல்லையோ, ஆனா மாசம் அந்த வீட்டு உபயோக அந்த கேஸ் சிலிண்டர் விலை வந்து அதிகப்படுத்திடுவாங்க மத்திய அரசு. நீங்க பட்ஜெட்டை மாத்தி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் 75% அந்த வீட்டு உபயோக சிலிண்டர் விலை வந்து அதிகமாயிருக்குன்னு வந்து சொல்றாங்க. 75% சொல்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் வருமானம் அதிகமாயிருக்குமான்னு கேட்டா இல்லைங்கிறதான் வந்து பதில். ஆனா என்னன்னா, நேற்று வந்து மத்திய அரசு வந்து அந்த எண்ணெய் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மானியமா 22,000 கோடி வந்து கொடுத்துருக்காங்க 3 நிறுவனங்களுக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அந்த சந்தைக்கு நிகராக விலை வந்து ஏற்றப்படாததுனால லாஸ் ஏற்பட்டிருக்கான் அந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு, 3 எண்ணெய் நிறுவனங்களுக்கு. லாஸ். சரி, அதனால 22,000 கோடி மானியம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ரியல் ஃபேக்டரியில இதான் சந்தை விலைன்னு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும். இவங்க லாஸ் ஏத்துக்கிட்டு இந்த விலை சொல்றாங்களே. எனக்கு என்னன்னா கேள்வி, இங்கதான் வந்து அவங்க வந்து பிஜேபி ஒரு தெளிவான ஒரு பிளான போடுறாங்க. நிறுவனங்கள் வந்து லாஸை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்களே, சரி மானியம் நீங்க தானே போடுறீங்க, கவர்மெண்ட் தானே போடுறீங்க, எவ்வளவு மானியம் வருது? 10 ரூபா 20 ரூபா வருது, இல்ல வர்றதே கிடையாது மானியம். அதை ஏன் நிறுத்தினாங்கன்ற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா? ஆமா, அதுவும் கிடையாது. ஆனா எண்ணெய் நிறுவனங்களுக்கு 22,000 கோடிகள் வந்து கொடுத்துருக்காங்க. 22,000 கோடி. ஓகே. இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை, ஹிஜாப். ஆமா, உயர்நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றத்துல வந்து ஹிஜாப் வந்து தடை விதிக்கப்பட்டுச்சு. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போச்சு.
அங்க இன்னைக்கு தீர்ப்பு வந்துச்சு அந்த வழக்குல. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரிச்சாங்க ப்ரோ. அதுல என்னன்னா, ஒரு நீதிபதி தடை செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இன்னொரு நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, ஹிஜாப் அணியிறது அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய விருப்பம் சார்ந்த விஷயம் தான், இதுல வந்து நீங்க மதத்தோட கம்பேர் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, அதனால ஹிஜாப் அணிஞ்சிட்டு போறதுக்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நீதிபதிகளை வெவ்வேறு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து அடுத்ததா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ லலித்துக்கு அனுப்புறாங்க, அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா, இந்த ஹிஜாப் விஷயத்துல ஸ்டில் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அந்த தடையை நீக்கிறதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பு மூலமா தெரிய வந்திருக்கு. ஓகே. இன்னொன்று என்னன்னா, நயன்தாரா பிரச்சனை. நயன்தாராவுக்கு வந்து ட்வின்ஸ் வந்து பிறந்திருக்காங்க. ஆமா, அந்த வாடகை தாய் மூலமாக. மாசுவே என்ன சொல்லியிருந்தாங்க, விசாரிக்க போறோம்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ விசாரிக்கிறதுக்காக குழுவே வந்து அமைச்சிருக்காங்க. ஆமா. இப்ப என்னன்னா ப்ரோ, சுகாதாரத்துறை இணை இயக்குனர் தலைமையில வந்து ஒரு 3 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த விசாரணையும் வந்து தொடங்கிட்டாங்களா. சம்பந்தப்பட்ட அந்த நயன்தாரா விக்னேஸ்வரனை வேணும்னா கூப்பிட்டு கூட விசாரிக்கலாம் அப்படின்ற அளவுல அந்த குழு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போதைக்கு அவங்க வந்து லீகலா இது சரியா இல்லையா, அவங்க வந்து அந்த ஜனவரியில தான் ப்ரோ அந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்ததா சொல்றாங்க. அந்த சட்டத்துக்கு முன்னாடியே இவங்க ஆரம்பிச்சாங்களா இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பிச்சாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த குழு முடிவெடுத்திருக்கான். ஓகே. எங்க பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம லோன் கொடுக்கறத கொஞ்சம் சந்தோஷமா கொடுக்கலாம்ல, ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுக்குறீங்க? தட் 1% இன் எவ்ரி ஆஃபீஸ். டேய் ஏசியை ஆஃப் பண்ணுங்கடா, குளிருதுடா, மண்டைக்கு நேரம் நானும் அந்த 1%. அப்படியா? நான் சில வருடத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன். அப்புறம் என்னோட இம்யூன் சிஸ்டத்தை நான் பூஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சம்பளம் வாங்கினதும் என்ன செலவு பண்ணலான்னு ஆரம்பிச்சு மாச கடைசியில செலவுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்க வச்சிரு. இந்த வாழ்க்கையே ஒரு பயிற்சி தான். நம்ம மனசை நாம எதுக்கு பழக்கிறோமோ அதுவே அதுவாகிறது, அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. தத்துவ முத்துக்களா இருக்கு இந்த ட்விட்ஸ். அவார்ட் யாருக்கு ப்ரோ? எடப்பாடி பழனிசாமிக்கு தான். ஏன்னா கேபி முனுசாமி கோவ மாட்டேன்னு தெரிஞ்சோன்னு எடப்பாடி பழனிசாமி வருத்தப்பட்டாராம் அவருடைய சகாக்கள். என்ன அண்ணன் அப்படி வருத்தப்படுறாரு, அண்ணன் ஒரு கோபமா இருப்பாரோ நம்ம மேல, கோபமா அண்ணன் அப்படிங்கிற மாதிரி. வருத்தமா தெரியல, எனக்கு பயமா தெரியுது, எங்க போயிருவாரோ அப்படின்ட்டு. இந்த பயம் இருக்கத்தானே. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கல, இடைக்காலம் தான் இருக்காரு, இன்னும் நிரந்தரமாகணும்ல. கேபி முனுசாமி வேற திடீர்னு வேற ரூட் எடுத்தாருன்னா பல பேர் வேற ரூட் எடுத்துருவாங்க. சிவி சண்முகத்தை நம்பியே நம்ம கட்சியை நடத்த முடியாது. அதுதான். அதனால கோபமானிய அவார்ட் கோஸ் டு எடப்பாடி பழனிசாமி. ஓகே. அண்ட் கேபி முனுசாமி 2 சாமி கொடுத்துட்டு ஷோவை நிறைய செய்வோம். நன்றி, வணக்கம்.